الله أكبر الله أكبر. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அல்லாஹ் தன் அடியார்களை கண்ணியப்படுத்தும் விதமாக நம்மளுக்காண்டி 8 சொர்க்கங்களை படைச்சிருக்கான். அந்த 8 சொர்க்கத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவ்வுலகில் வாழும் ஒவ்வொரு முஃமின்களுக்கும் சொர்க்கத்தை பார்க்கணும், அதை அடையணும் அப்படின்ற ஆசை இருக்கும். நம்ம சும்மா ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது. அதை அடைவதற்கு அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நபியவர்களின் வழிமுறைகளை டெய்லி செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம வாழும்போதே சொர்க்கத்தோட இன்பங்களை அனுபவிக்கலாம். நம்ம நிரந்தரமாக வாழக்கூடிய இந்த சொர்க்கம் 8 வகையாக இறைவன் படைச்சிருக்கான். அந்த 8 சொர்க்கத்தை பற்றியும் அல்குரானில் என்ன கூறியிருக்கு, அதை அடைவதற்கான நற்குணங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். இது எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, எல்லா விதமான விலையுயர்ந்த கற்களால் கட்டப்பட்ட மாளிகை தான் இது. இதற்குள் கஸ்தூரி வாசம் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்குமா. இதை பற்றி அல்குரானில் 18வது அத்தியாயத்தில் 107வது வசனத்துலையும் 23வது அத்தியாயத்தில் 11வது வசனத்துலையும் சொல்லியிருக்கான். இந்த சொர்க்கத்தை அடைவதற்கு என்னென்ன குணங்கள் நம்மள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு போதும் என்ற மனம் கொண்டவர்களாக நம்ம இருக்கணும். 2வது தினமும் தௌபா செய்பவர்களாக நம்ம இருக்கணும். 3வது நல்லவர்களுடன் சேர்ந்து இருப்பவர்களாக நம்ம இருக்கணும். 4வது பொறாமை விட்டு நீங்கி கொள்பவர்களாக நம்ம இருந்தால் கண்டிப்பாக இந்த சொர்க்கத்தை நம்ம அடையலாம். 2வது நம்ம பார்க்கக்கூடிய சொர்க்கம் தாருஸ்ஸலாம். இது சிகப்பு மரகத கற்களால் கட்டப்பட்ட மாளிகை. இதை பற்றி அல்லாஹ் அல்குர்ஆனில் 10வது அத்தியாயத்தில் 25வது வசனத்தில் கூறியிருக்கான். மேலும் இதை அடைவதற்கான நற்குணங்கள் என்னென்ன அப்படின்னா, அனாதைகளை ஆதரிப்பவங்க, 2வது விதவைகளுக்கு ஆதரவு அளிப்பவர்கள், 3வது சலாம் சொல்பவர்கள், 4வது முஸ்லீமின் தேவை அறிந்து உதவி செய்பவர்கள். இந்த குணங்கள் இருந்தால் நம்ம தாருஸ்ஸலாம் அப்படின்ற சொர்க்கத்தை அடையலாம். 3வது நம்ம பார்க்கக்கூடியது ஜன்னத்துல் அத்னு. இது தங்கம் வெள்ளி ஆகியவற்றால் கட்டப்பட்ட மாளிகை. அல்குரானில் 9வது அத்தியாயத்தில் 21வது வசனத்துலையும் 19வது அத்தியாயத்தில் 61வது வசனத்துலையும் 38வது அத்தியாயத்தில் 50வது வசனத்துலையும் இந்த ஜன்னத்துல் அத்னு அப்படின்ற சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் கூறியிருக்கான். மேலும் இதை அடைவதற்கான நற்குணங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பேச்சை குறைப்பவர்கள், 2வது தூக்கத்தை குறைத்து இறை வணக்கத்தில் ஈடுபடுபவர்கள், 3வது உணவை குறைவாக உண்பவர்கள், 4வது மக்களின் தொடர்புகளை குறைத்து இறை வணக்கம் செய்பவர்கள். இந்த நற்குணங்கள் உள்ளவங்க ஜன்னத்துல் அத்னு என்ற சொர்க்கத்தை அடைபவர்களாக இருக்காங்க. 4வது சொர்க்கம் பார்த்தா ஜன்னத்துல் நயீம். இது பளபளக்கும் வெள்ளியால் கட்டப்பட்ட மாளிகை. இதை பற்றி அல்குரானில் 5வது அத்தியாயத்தில் 65வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் 56வது அத்தியாயத்தில் 12வது வசனத்துலையும் இந்த ஜன்னத்துல் நயீம் அப்படின்ற சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் கூறியிருக்கான். இதை அடைவதற்கான நற்குணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தானம் தர்மம் செய்பவர்கள், 2வது நன்றி செலுத்துபவர்கள், 3வது சந்தேகம் இல்லாமல் இருப்பவர்கள், 4வது நற்குணம் உடையவர்கள். 5வது நம்ம பார்க்கக்கூடிய சொர்க்கம் தாருல் ஹுல்த். மஞ்சள் நிற மரகத கற்களால் கட்டப்பட்ட இந்த மாளிகையை பற்றி அல்லாஹ் அல்குரானில் 25வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் சொல்லியிருக்கான். மேலும் இது அடைவதற்கான நற்குணங்கள் என்னென்ன அப்படின்னா, 1வது திட்டாமல் அதாவது ஏசாமல் இருப்பவர்கள், 2வது அடுத்தவர்களை கேவலப்படுத்தாதவர்கள், 3வது யாருக்கும் அநீதி செய்யாதவர்கள், 4வது எப்பொழுதும் கலிமாவில் நிலைத்து இருப்பவர்கள். இவங்களாம் தாருல் ஹுல்த் அப்படின்ற சொர்க்கத்தை அடையக்கூடியவங்களாக இருக்காங்க. 6வது நம்ம பார்க்கக்கூடிய சொர்க்கம் தாருல் ரையான். இதை அடைவதற்கான நற்குணங்கள் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பள்ளிவாசலை கட்டுபவர்கள், 2வது தொழுகையை கொண்டு பள்ளிவாசல்களை நிரப்புபவர்கள், 3வது துவா மற்றும் இஸ்திபாரில் ஈடுபடுபவர்கள், 4வது மார்க்க கல்வியை வழங்குபவர்கள். 7வது நம்ம பார்க்கக்கூடிய சொர்க்கம் மகாது சித்திகீன். சிவந்த நிறமுடைய தங்கத்தால் கட்டப்பட்ட இந்த சொர்க்கத்தை அடையக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நோயாளிகளை நலம் விசாரிப்பவர்கள், ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்பவர்கள், கபனுக்கு தேவையான துணி மற்றும் பொருட்கள் வாங்குபவர்கள், வாங்கிய கடனை உரிய காலத்தில் அழகிய முறையில் திருப்பி செலுத்துபவர்கள். 8வது நம்ம பார்க்கக்கூடிய சொர்க்கம் ஜன்னத்துல் மாவா. பச்சை நிற மரகத கற்களால் கட்டப்பட்ட இந்த மாளிகையை அடையக்கூடியவர்கள் 1வது விருந்தாளிகளை உபசரிப்பவர்கள், 2வது பெற்றோர்களை சங்கைப்படுத்துபவர்கள், 3வது அண்டை வீட்டாருடன் சங்கையாக இருப்பவர்கள், 4வது ஆலிம் மற்றும் அறிஞர்களை கண்ணியப்படுத்துபவர்கள்.
இந்த 4 குணங்கள் உள்ளவங்க ஜன்னத்துல் மஅவா அப்படின்ற சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நாம் இப்போ பார்த்த அனைத்து செயல்களுக்கும் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இல்லை அப்படின்னா இந்த நல்ல செயல்களை நாம் செய்வதற்கு முயற்சி செய்யணும். முஸ்லீமாகிய நம்ம ஒவ்வொருவரும் இந்த அழகிய 8 சொர்க்கத்தில் ஏதாவது ஒன்று அடைவதற்காச்சும் நாம் முயற்சி செய்யணும். அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. ஆமீன்.